ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் ரொம்ப ஃபீல் பண்ணி திவ்யா பற்றின விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா சாண்ட்ரா வந்து ஜெயிலில் வந்துட்டு திவ்யா ஒரு ரகசியத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு கமருதீன் திவ்யா பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார். அவரே ரொம்ப ஷாக் ஆகிருக்கார் பொழுது. இவங்க பண்ணுற விஷயங்களும் அவருக்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நேற்று கமருதீனை வந்து சொல்லியிருப்பாங்க, அரோரா வந்துட்டு ஃபீல் பண்ணி சண்டை போட்டதெல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணி அங்கே உட்காந்துருப்பாங்க. பாத்தியா அரோரா, பாத்தியா இதுக்கு தான் நான் சொன்னேன் கமருதீனை பற்றி அப்படின்னு. ஐயோ எப்பான்னு சொல்லிட்டு வந்து இதை வந்து கணிக்கில் சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை சொல்கிறார் கமருதீன். என்ன சொல்கிறாருன்னா, என்னங்க எப்போ பார்த்தாலும் எதை சொன்னாலும் இவனை வந்து எனக்கு வெளியே தெரியும் உள்ளேயும் தெரியும் அப்படின்றாங்க. என்னமோ அப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, உன்னை பற்றி எனக்கு வெளியே தெரியும்டா, உள்ளே நீ அப்படி தான் அப்படின்ற மாதிரி அர்த்தம் புரியுதுங்களா? அப்போ வந்துட்டு நான் என்ன ஏதாவது துரோகம் பண்ணுறேன்னா, இல்லை என்ன தெரியும் என்னை பற்றி, நான் பட்டியாக இருக்கும்போது என் கூட வந்து இருந்தாங்களா, இல்லை அந்த மாதிரி எமோஷனலாக சொல்கிறாரு. எதையுமே தெரியாமல் என்னை பற்றி வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் வந்து திவ்யா உள்ளே வர்றதுன்னு சொன்னோடனே, வராங்கன்னு சொன்னோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் போல இருக்கு. அதை சொல்கிறார், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க திவ்யா வரப்போகிறாங்கண்ணே. ஒரு நாள் வந்து அதுவும் அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க போல, திவ்யா வந்துட்டு நிறைய விஷயங்கள், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை. அப்போது இவர் சொல்லியிருக்கார் பொழுது, இல்லைங்க இந்த வீட்டில் வந்து ஒரு சில பேர் நல்லவங்க தான் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ நான் சொல்கிறது தப்பா அப்படின்னு சந்திரமுகி மாதிரி கோவப்பட்டிருக்காங்க போல இருக்குது. அதை வந்துட்டு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுலேருந்து வேணாம் அப்படின்னு நான் தாங்க ஒதுங்கிட்டேன்னு. அதே மாதிரி திவ்யா பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பார். அவங்க நல்லா ட்ரிகர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த சண்டை நடக்கும்போது அமித் கிட்ட சொல்லியிருப்பார். இன்னும் நிறைய பேர் விஷயங்களை சொல்லியிருப்பார். அதே மாதிரி இதையும் சொல்கிறார், நேற்று விஜய் பார்வதி அங்கே நின்றுருக்குன்னா அதை வந்துட்டு கோழி மூட்டுற மாதிரி ஒன்று பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி அந்த கானவனத்து நடந்த விஷயங்கள், கானவனத்தையும் கமருதீனும் கலாச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க போயிட்டு 2 பேரும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க விஜய் பார்வதி. அதையும் வேறு சொல்கிறாரு, அழகாக வந்து கூப்பிட்டு வராங்க. அவங்க விஜய் பார்வதியை பார்த்து இவங்க திவ்யா வந்து கோழி முட்டின்னு சொல்கிறாங்க. அவங்க அதான் நின்று நான் என்ன கோழி முட்டை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே பயந்து ஓடுறாங்க. நம்ம எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கோம், ஏன் இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணிகிட்டு இருக்குன்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப அப்படியே பொங்குறாங்க. சாண்ட்ராமே அதை தான் காலையில் சொன்னாங்க திவ்யா பற்றி. ஏன்னா இவளுக்கு வந்து ஓட்டு போடலைன்ற ஒரு காரணத்துக்காக நம்மளை எப்படி ஒதுக்குறாளே, இப்போ நம்மளாம் கெட்டவங்களாயிட்டோம், அவளுக்கு மட்டும் இப்போ அங்கே இருக்கவங்கள ஓட்டாக போட்டாங்க, அவங்களாம் நல்லவங்களாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. FJ கனி இவங்களாம் இப்போ வந்துட்டு திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரஜன் சாண்ட்ரா பக்கம்லாம் எட்டி கூட பார்க்கறது கிடையாது. யாருன்னு கேட்பாங்க போல. இவங்க போயிட்டு என்ன திவ்யா எங்களை பேச, ஆமாம் நீங்கள் யார், நாங்கள் உங்களை பார்த்தது கூட கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க போல. ஸோ திவ்யாவோட மாற்றங்கள் பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கனி கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது நினச்சேன், ஒன்று கனி வந்துட்டு ஒரு விஷயத்தை வலையை போட்டு திவ்யாவை இழுக்கணும், இல்லை திவ்யா ஒரு வலையை போட்டு கனியை இழுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பக்கமும் என்ன நடக்குது, அங்கந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு திவ்யாவுக்கு தெரியும். இதில் யார் வெயிட்டு, யாரை வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு. உண்மையிலேயே பார்க்கணும்னா கனி தான் வந்து எல்லாரும் விட வெயிட்டு. பேச்சு வார்த்தையில் சிரிச்சுக்கிட்டே கலாய்ப்பாங்க. நம்ம என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறோமோ அதை வச்சு கலாய்ப்பாங்க. ஆனால் விஜய் பார்வதி பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சைலண்ட்டாக போயிடுவாங்க. ஸோ இதுதான். ஸோ திவ்யா சரியான ஒரு பிளானை போட்டிருக்காங்க போல இருக்குது. கமருதீன் பதைக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் எனக்கு வெளியே தெரியவனு சொல்லிகிட்டே இருக்காங்களே, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ தான் இன்னொன்று சொல்லியிருக்காரு, திவ்யா வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காராம். எப்படி விஜய் பார்வதி அரோரா, அதுக்கு அடுத்தது திவ்யாவாஸ், என்ன பாஸ் இதெல்லாம் கமருதீன், என்ன நீங்கள் வர வந்து FJ மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.